கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல இனிய நாமத்தினாலே அனைத்து அன்பு உறவுகளை அன்போடு வாழ்த்துகிறேன். இக்காலைய வேளையிலே இன்றைய திருவசனம் சங்கீதம் 71:3. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். அருமையானவர்களே, நமக்கு மலை போன்ற பலம், கோட்டை போன்ற பாதுகாப்பு உண்டு. இந்த பாக்கியம் கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிறவர்களுக்கு இது கிடைக்கும். எந்த காற்றாலும் மழையாலும் எவற்றாலும் அசைக்க முடியாத உறுதித்தன்மை கண்மலைக்கு உண்டு. ஏனென்றால் அது முழுவதும் பாறையால் உண்டாக்கப்பட்டிருப்பதால். ஆம், நம்முடைய நம்பிக்கை கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும். அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே என் கண்மலை என் கோட்டை என்று. மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள். அப்படி வைத்தால் ஏமாந்து போவீர்கள். மனிதர்கள் நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்று இருக்க வேண்டாம். அப்படி வைத்தால் திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள். ஏமாற்றம் தான் மிஞ்சும். இந்த உலகத்தில் நிரந்தரமான பலம், நிரந்தரமான பாதுகாப்பு, நிரந்தரமான பந்தம், நிரந்தரமான பாசம், நிரந்தரமான உதவி அது இயேசுவினிடத்தில் மட்டுமே உண்டு. இக்காலை வேளையிலே இயேசுவே நீர்தான் என் கண்மலை, நீர்தான் என் கோட்டை என்று சொல்லி நோக்கி பார்ப்போம். இயேசுவே உம்மை மட்டுமே மலை போன்று நம்பியிருக்கிறேன், பக்கபலமாக இருந்து கிருபையாய் வழி நடத்தும் என்று சொல்லி அறிக்கையிடுவோம். அவர் நமக்கு புகலிடமாக, கண்மலையாக, கோட்டையாக இருந்து அற்புதமாய் நம்மை வழிநடத்துவார். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் போதும். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.